இவ்வாண்டில் மேலும் வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ள செய்தியும் முக்கியமானது. வட்டி விகிதம் நிலைத்தாலும் பொருளாதார அழுத்தம் தணிந்து விட்டதாக அர்த்தமில்லை. 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய காலத்தில் மேலும் வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் தற்போதைக்கு இல்லை என்ற மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் கருத்து இலங்கையின் நாணய கொள்கை ஒரு காத்திருந்து மதிப்பிடும் கட்டத்திற்கு நுழைந்திருப்பதை காட்டுகின்றது. ஆனால் இது வட்டி விகித குறைப்புகளை அறிவிப்பதும் பணவீக்கம் அபாயம் முடிவுக்கு வந்துவிட்டதற்கான உறுதியோ அல்ல. மே மாதத்தின் மத்திய வங்கி ஒரே தடவையில் கொள்கை வட்டி விகிதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால் 8.75% உயர்த்தியது. மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வு மட்டுமன்றி தனியார் துறை கடன் விரிவாக்கம், கடன் சார்ந்த இறக்குமதிகள், ரூபாய் மீதான அழுத்தம் மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் அபாயமும் இந்த முடிவுக்கு காரணமாக இருந்ததாக மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கின்றது. எனவே இதை எரிசக்தி விலை உயர்வுக்கு மட்டும் எதிராக நடவடிக்கையாக பார்ப்பது முழுமையான விளக்கமல்ல. வட்டி விகித உயர்வின் தாக்கம் கடன், நுகர்வு, முதலீடு மற்றும் இறக்குமதி தேவையான முழுமையாக வெளிப்பட்ட 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆகலாம். ஆகவே மே மாத முடிவின் விளைவுகளை பார்க்காமல் மீண்டும் வட்டியை உயர்த்துவது பொருளாதார மீழ்ச்சியை தேவையற்ற வகையில் பலவீனப்படுத்தக்கூடும். அதேவேளை ஜூலையில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டின் அடிப்படையிலான பணவீக்கம் 7.3% உயர்ந்துள்ளது. ஆனால் அந்த மாத உயர்வுக்கு வீட்டு வாடகை திருத்தமும் உணவு பணவீக்கத்தின் அடிப்படை விளைவும் முக்கிய காரணங்களாக இருந்தன. எரிசக்தி விலையோ ஒரே காரணம் என்று கூற முடியாது. முக்கிய பணவீக்கமும் 44% உயர்ந்தது. கொள்கை வட்டி வீதம் 8.75% தொடர்ந்தது. வீட்டுக்கடன், தொழில் கடன் மற்றும் நுகர்வோர் கடன்களின் வட்டி உடனடியாக குறைந்தும் வாய்ப்பு குறைவு. புதிய முதலீடுகளின் கடன் செலவு உயர்ந்த நிலையில் தொடரலாம். மறுபுறம் மேலும் வட்டி உயர்வு இல்லாது கடன் பெற்ற குடும்பங்களுக்கு, சிறு தொழில்களுக்கு ஓரளவு நிம்மதி அளிக்கும். உயர்ந்த வட்டி ரூபாவையும் வெளிநாட்டு செலவாணி கையிருப்பையும் பாதுகாக்க உதவலாம். ஆனால் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அபாயமும் உண்டு. வளர்ச்சிக்கும் விலை நிர்ணயத்திற்கும் தடையில்லாமல் சமநிலை 2022இல் 7.3%, துருக்கிய பொருளாதாரம் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் தலா சுமார் 5% வளர்ந்தது. ஆளுநர் 2026லும் 4.5% வளர்ச்சியை எதிர்பார்த்தாலும் IMF மதிப்பீடு சுமார் 3% இருப்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் இறக்குமதி செலவு, உயர்ந்த கடன் வட்டி மற்றும் உள்நாட்டு தேவை மந்தமாதல் ஆகியவை வளர்ச்சியை ஆளுநரின் எதிர்பார்ப்புக்கு கீழே கொண்டு செல்லக்கூடும். மொத்த வெளிநாட்டு நாணய கையிருப்பை $6.6 பில்லியன் ஆண்டு இறுதிக்குள் $8 பில்லியன் உயர்த்த வேண்டுமெனில் 4 மாதங்களுக்குள் சுமார் $1.4 பில்லியன் 21% அதிகமான உயர்வு தேவைப்படுகின்றது. சுற்றுலா வருமானம், பணியாளர் பண அலுவல்கள் மற்றும் பல்தரப்பு நிதி வரவுகள் இதற்கு ஆதரவாகலாம். ஆனால் எரிபொருள் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு கடன் செலுத்துதலின் இலக்கை சவாலாக்கும். மேலும் மொத்த கையிருப்பு முழுவதும் தடையின்றி பயன்படுத்தக்கூடிய நிகர கையிருப்பு சமமானது அல்ல என்பது கவனிக்கப்பட வேண்டும். ஆளுநரின் அறிவிப்பு சந்தைகளுக்கு கொள்கை தெளிவை வழங்குகின்றது. தற்போதைய அடிப்படை எதிர்பார்ப்பும் செப்டம்பர் 30 அறிவிப்பிலும் வட்டி 8.75% தொடரலாம் என்பதே. எனினும் இது நிபந்தனைக்குட்பட்ட நிலைப்பாடு. எண்ணெய் விலை மேலும் உயர்தல், ரூபாய் மதிப்பிழப்பு, உணவு விலை அதிர்ச்சி அல்லது பணவீக்கம் எதிர்பார்த்த பாதையிலிருந்து விலகுதல் ஏற்பட்டால் மீண்டும் வட்டி உயர்த்தும் வாய்ப்பை மத்திய வங்கி திறந்து வைத்துள்ளது.